இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட எப்பயோ போட்டுக்க வேண்டியன்னு சொல்லலாம். அப்படியே நாள் தள்ளி அப்புறம் இந்த புயல் மழை நாளும் தள்ளி இப்போ போட வேண்டியதாக வந்துடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபரை பற்றி. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷம் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். வித்தின் 1 ஹவரில் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. எல்லா டிடிஹெச்சுமே பண்ணுறோம். ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, டாடா ப்ளே மட்டும் தான் பண்ணுறாங்க, ஏர்டெல் மட்டும் தான் பண்ணுறாங்க, வீடியோகான் மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லா டிடிஹெச்சுமே செட்டா பாக்ஸ் வேணுனாலும் அனுப்பிச்சி விட்றோம். நியூ கனெக்ஷன் ஃபுல் செட்டாக வேணுனாலும் பண்ணுறோம். அதேமாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பண்ணுறோம். காஞ்சிபுரம் இதுமாரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே, தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வாங்க சொல்ல நாங்கள் கேட்குற கொஸ்டின் என்ன, அதெல்லாம் தான் முக்கியமாக இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நானே இல்லை, எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்வினா சொல்லலாம், ஆனால் யாரும் கேட்குறதில்ல. பட் நான் பர்சனலாக கஸ்டமர் வராங்க அப்படின்னா பர்சனலாக என்னென்ன கேள்வி கேட்பேன்னா, என்ன டிவி யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் செட்டாக பாக்ஸ் போடணும். ஓகேங்களா, அதனால் என்ன டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து ஒன்றுமே கேட்டுருவேன். சிஆர்டி டிவி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எல்இடி டிவியா, இல்லை 32 இன்ச் டிவியா, 55 இன்ச் டிவியா, ஸோ என்ன டிவி யூஸ் பண்ணுறீங்க, அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். ஏன்னா நார்மல் சிஆர்டி டிவினா நார்மல் பிளான் போட்டாலே போதும். இதுவே எல்இடி டிவி 32 இன்ச்சுக்கு மேலே இருக்குன்னா அதுக்கு ஹெச்டி பிளான் தான் போடணும். ஸோ அதுக்காக என்ன பிளான் போடலாம் அப்படின்றதுக்காக டிவி என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு முதல்ல எடுத்த ஒன்றுமே கேட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து என்ன வீடு, 1 மாடியா 2 மாடியா அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காகனா கேபிள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே 10 மீட்டர் தான் தராங்க. ஓகேங்களா, 10 மீட்டர் தான் தராங்க. அது மேலே போயிடுச்சுன்னா பெய்டு தான். கேபிளை வந்து எக்ஸ்ட்ரா கேபிள்னால் பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 90% பேருக்கு 10 மீட்டர் கேபிளே போதுமானது. ஏன்னா 1 மாடி தான் மேக்ஸிமம் இருப்பாங்க, 10 மீட்டர் கேபிளே போதுமானது. அதுக்கு மேலே போனால் 20 மீட்டர் அந்த மாதிரி கேபிள் தேவைப்படுறதுனால இதை கேட்பேன். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்ன டிஷ் யூஸ் பண்ணீங்க, ஏற்கனவே டிஷ் யூஸ் பண்ணிங்களா, கேபிள் யூஸ் பண்ணிங்களா. ஓகேங்களா, ஏன் இந்த கேள்வினா, ஏற்கனவே டிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஷ்ஷுக்கும் இப்போ போடுற ஒரு டிஷ்ஷுக்கும் என்ன வித்தியாசம், இல்லை கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ டிடிஹெச் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்காக தான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏர்டெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏர்டெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ திருப்பி வேறு எதுனா எக்ஸாம்பிளுக்கு சன் டைரக்ட்னு வச்சுங்க, ஏர்டெல்லேருந்து சன் டைரக்ட் வராங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன், அதில் தான் சேனல் அதிகம், இதில் சேனல் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நான் டிஷ்ஷு போடுறேன் அப்படின்னா அது அட்வான்டேஜாக தான் இருக்கணும். சேனல் அதிகமாக சன் டைரக்டில் ஏதாச்சும் தெரியாமல் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்க சேனல் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ தப்பாக யாருன்னா கைட் பண்ணியிருக்கலாம். அவங்க தப்பாக போய் எல்லாருமே அமௌண்ட்டு பே பண்ணி தான் வாங்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக தான் செலவழிக்கணும். இதில் சேனல்ஸ் அதிகமாக வருதான், ஓகே சேனல்ஸ் அதிகமான டிடிஹெச் தான் வேணும் அப்படின்னா அப்போ ஓகே, அதுக்கேற்ற டிடிஹெச்சை தான் போகணும். ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை போய் தப்பான டிடிஹெச்சை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, அதனால தான் வெறும் சன் டிவி மட்டும் பார்க்குறீங்களா, சன் குரூப் எடுத்துங்க. சேனல்ஸ் அதிகமாக நம்ம ஏர்டெல் போயிடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்தமாரி ஒவ்வொரு டிடிஹெச்சும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண வைப்பேன். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுருவேன். அதுமாதிரி இன்ஸ்டாலேஷனுக்கு எப்போ வருவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு எப்போ வருவாங்க, புக்கிங் போட்டாயிடுச்சு, இந்த நேரத்தில் ஆள் வருவாங்க, ஆள் வந்துட்டாங்களா, இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்களா, ஆக்டிவேஷன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ A to Z ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட கால் பண்ணி புக் பண்ணிட்டாங்களா. அதேமாதிரி நம்மளுக்கு புக்கிங் பண்ண சொல்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னா, உங்கள் நேமு, அட்ரஸு, மொபைல் நம்பர். ஓகேங்களா, இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதுவரை இப்போ புதுசாக நியூ கனெக்ஷன் நம்மக்கிட்ட வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாமே கேட்பேன். என்ன டிவி யூஸ் பண்ணுறீங்க, வீடு எத்தனை மாடி, இதுக்கு முன்னாடி என்ன டிடிஹெச் கேபிளாக டிடிஹெச்சாக யூஸ் பண்ணீங்க, இந்த கேள்வி எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதேமாதிரி எல்லா டிடிஹெச்சுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏர்டெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், டாடா ப்ளே மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், இல்லை எல்லா டிடிஹெச்சுமே நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்துட்டாங்களா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்களா, நம்மளை ஃபாலோ பண்ணி எப்போயுமே ஒரு சேல்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பர்சனலாக கேட்டிங்கனாலும் சேல்ஸுக்கு அப்புறம் இருக்கிற சர்வீஸ் தான். ஒன்ஸு நான் வந்துட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை விட்டேன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய சப்போர்ட் பண்ணணுமே நம்ம கஸ்டமருக்கு. ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் பண்ணோம். நம்மக்கிட்ட அந்த சப்போர்ட் எப்பவுமே இருக்குங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நம்ம யாரோ அப்படின்னு இல்லவே இல்லை. நீங்கள் நம்மக்கிட்ட இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்களா, அடுத்து என்ன ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை எதனா சேனல் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை சேனல் ரிமூவ் பண்ண போகிறீங்களா, இல்லை பேக்கேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை எதனா சர்வீஸ் தேவைப்படுதா, இல்லை டிஷ் எதனா ப்ராப்ளமாக இருக்கா, இப்படி எல்லா சப்போர்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா சர்வீஸுமே எல்லா சப்போர்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் அதேமாதிரி இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸும்
ப்ரைஸு எல்லா இந்த ஒரு சிலர் ரொம்ப கம்மியானதே சொல்லுங்கள் அப்படின்வாங்க. கம்மியில் இருந்தே இருக்குங்க. 1000 இருந்தே எல்லா டிஷ்ஷும் அவைலபிள். அது நீங்கள் ஏர்டெல் எடுத்தாலும் சரி, டாடா ப்ளே எடுத்தாலும் சரி, சன் டைரக்ட், வீடியோகான் இப்படி எல்லா டிஷ்ஷுமே கம்மியில் இருந்தே இருக்குது. 1000 இருந்தே எல்லா பிளானும் இருக்குது. ஓகேங்களா? அது கீழே கூட பிளான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். 1000 தான் சுத்த வேஸ்ட்டு. ஸோ சேனல்ஸ் வந்து எல்லா சேனலும் அவைலபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு டிஷ்ஷை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷில் வந்து சேனல்ஸ் அதிகமாக இருக்கணும். நம்ம பே பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 100 கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 10 சேனல் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சேனலும் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அது வேஸ்ட்டு தானே. அதுக்கு நம்ம எதுக்கு ரூ. 100 கம்மியாகணும்? அது ரூ. 100 செலவு பண்ணிட்டு அந்த சேனலில் சேர்த்தே வாங்கிக்கலாமே. இது வந்து தெரியாது, வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? அதனால தான் மேக்ஸிமம் நான் எல்லா சேனலும் வர மாதிரி பேக் தான் போடுவேனே. எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் வர கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் வந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி, இந்த பேக்கிங் நீங்கள் போட்டுக்கங்க, இதில் தான் சேனல்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா அந்த பேக் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சேனல் வரலையே, அந்த சேனல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்கவும் முடியாது நம்மக்கிட்ட. இதுவே அது கீழே இருக்கிற பேக்கு, காசு கம்மியாக பேக்கு, இதுதான் அவங்களுக்கு, அவங்க இதான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அதில் சேனல்ஸே வராது. உடனே நம்மளுக்கு கால் அடிச்சிருவாங்க, இந்த சேனல் வரலையே, அந்த சேனல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன்ல, இத்தனை கொஸ்டின் நான் கேட்குறேன்ல கஸ்டமரை, இதில் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் வச்சுமே ஏர்டெல் டிடிஎச் கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்டெல் டிடிஎச் இதே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்க. இதுமாதிரி எல்லா சேனலும் வந்துடுங்க, அது வந்துடுங்க, இது வந்துடுவாங்க. ஆனால் இது இந்த டீட்டெயிலும் தெளிவாகவே சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் வந்துடும், எல்லாம் ஓகே ஆகிடும், எல்லாம் இதுவாகிடும், அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரூம் உள்ளே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்க. ஓகேங்களா? ரூம் உள்ளனா அவங்க வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் தான். கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்னா டெலிகாலிங், வெறும் கால் பேசுவாங்க, அவ்வளோதான். ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் நம்ம வந்து டெக்னீஷியனும் அவைலபிளு. ஓகேங்களா? டெக்னீஷியன் ஒர்க்கும் நம்மளே பண்ணுறதுனால அது மாதிரி சேல்ஸு, சர்வீஸ், இது எல்லாம் அசசரிஸ் இப்படி எல்லாமே சேர்ந்து ஆல் இன் ஒன்னாக பண்ணுறதுனால கஸ்டமர் பிளேஸில் என்ன நடக்கும், கஸ்டமர் பிளேஸில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம்லாம் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? என்ன டவுட்ஸு கஸ்டமருக்கு வரும், என்ன டவுட்டு கேட்குறாங்க, இப்படி எல்லாமே தெளிவாக இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. கஸ்டமர் எதிர்பார்க்குறது வந்து இதுதான். கஸ்டமர் வந்து விலை கம்மியாக தான் எதிர்பார்க்குறாங்க. கஸ்டமர் வந்து சேனல் அதிகமாக வரத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. கஸ்டமர் வந்து ஈஸியாக சேனலை மாற்றுறதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஏஜ் கஸ்டமராக அவங்களுக்கு வந்து சன் டைரக்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏஜ் கஸ்டமராக அவங்களுக்கு ஏர்டெல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏஜ் கஸ்டமராக அவங்களுக்கு டாடா ப்ளே தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம பார்க்கறதுனால, ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம கேட்கறதுனால அவங்களுக்கான பெஸ்ட்டு டிடிஹெச்சை நம்மளால் கொடுக்க முடியும். அதேமாரி அந்த ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் என்ன, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதா கிளம்பு, நீ யாரோ நான் யாரோ, திருப்பி அவனுக்கு காலும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸோ அவனுங்க கால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். திருப்பி அந்த நம்பருக்கு கால்லாம் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட அப்படி இல்லவே இல்லைங்க. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எந்த நேரம் வேணாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டா, டெய்லி கூட டவுட் வருதா, டெய்லி கூட கால் பண்ணுங்கள், டெய்லி கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, டிடிஹெச் நம்மக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, தாராளமாக நம்மகிட்ட ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஆல் டீட்டெயில்ஸ் எந்த நேரமும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 3-in-1 சர்வீஸ் எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணுறதுனால ஸோ ஈஸியாக இருக்குது. கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, கஸ்டமர் எதிர்பார்க்குறத நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கும் சரி. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், டைமும் அதிகமாக ஓடிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது தாங்க. சன் டைரக்டில் கோல்டு பேக்காக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? வீடியோகானில் கதம்பம் பேக் அந்த 1 year பேக்காக இருந்தாலும் சரி, 6 month பேக்காக இருந்தாலும் சரி, சன் டைரக்டில் 6 month பேக்காக இருந்தாலும் சரி, அதுமாதிரி டாடா ப்ளேயில் 1 year பிளானாக இருந்தாலும் சரி, 6 month பிளானாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லில் 1 year பிளான், 6 month பிளான், இப்படி எல்லா பிளான்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள். பிளானை பற்றி இப்போ தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.